ஓம் தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் 27/8/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு தொழில் சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்வதற்கு, ஒரு வெளியூர் பயணம் செல்லுவதற்கு, ஒரு திருமண பேச்சு பேசுவதற்கு, ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, அவ்வாறு ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தி கொண்ட நாள் இந்த கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையான இந்த நாள். அந்த பொதுவாக மூர்த்தம் பார்க்கிற பொழுது சில வேளைகளிலே ஒத்து வருவதில்லை. அது கிழமை புதனாக இருக்கும். சில வேளையிலே அதனுடைய நட்சத்திரங்கள் அல்லது அந்த திதிகள் யோகங்கள் ஏதாவது மாறுபட்டால் அந்த புதன்கிழமை மீது செய்ய முடியாது. ஆனால் கிழமை அமைந்தால், அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்றார்கள். அவ்வாறு சிறந்த நாள் இன்றைய தினம். விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய விநாயக சதுர்த்தி விரதம். ஆவணி மாதத்து சதுர்த்தி. பல்வேறு ஆலயங்களிலே விநாயகப் பெருமானுக்கு சங்காபிஷேகங்கள், தேர் உற்சவங்கள், தீர்த்த உற்சவங்கள் என்று சிறப்புகள், பால்குட பவனிகள் நடைபெறும். விநாயகருக்கு வேண்டிய விருப்பமான சிதறுதங்காய் அடித்து வழிபாடு செய்வது, அவருக்கு பிரீதியான மோதகம், லட்டு, கடலை, அவல், சுண்டல், கொழுக்கட்டை, பால், கரும்பு இவையெல்லாம் அங்கே நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியது. இன்றைய தினத்திலே கிழக்கிலங்கையிலே மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு செங்கலடி ரமேஸ்புரம் பதியில் அமர்ந்திருக்க ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக தின மணவாளக்கோல மகா சங்காபிஷேகம் இன்றைய தினம் காலையிலே நடைபெற்று பகல் வசந்த மண்டப விசேஷ தீப ஆராதனைகளோடு சுவாமி உள்வீதி உலா வந்து அடியவர்களுக்கு அருள்பாலித்து மகேஸ்வர பூஜை என்கின்றதாகிய அன்னதான பூஜை வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையிலே சம்பந்த பிள்ளையார் ஸ்ரீ விக்ன விநாயகர் ஆலயத்திலே துவஜாரோகண மகோத்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. அது தொடர்ந்து 10 நாட்களுக்கு அந்த உற்சவங்கள் நடைபெறும். 30ஆம் திகதி சனிக்கிழமை புத்தள மாவட்டம் சிலாபம்
நாத்தாண்டிய என்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத கரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்துடைய கும்பாபிஷேக தின நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம். இந்த 1009 சங்குகளாலே மகா சங்காபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த பூஜை வழிபாடு உற்சவங்களிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.